ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு டால் செய்ய போகிறோங்க. ஒரு 2 பேருக்கு மட்டும்தான். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரையும் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரே வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பிகினர்ஸ் கற்றுக்கலாம். ஈஸியான ஒரு மெத்தட் தான். அது சிம்பிளான முறையில் நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து 3 முட்டை போட்டு நம்ம அடுப்பில் வேக வச்சுட்ருக்குறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து 1 டம்ளர், சின்ன டம்ளர் பருப்பு நம்ம போட்டு வச்சுருக்குறோம். இதை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இது எப்படின்னா சின்ன அந்தந்த அளவு டம்ளர் மாரி 2 பேருக்கு அளவு நாங்கள் வச்சுருக்குறோம். அதுமாதிரி நீங்கள் 4 பேரில் பெரிய டம்ளர் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், பூண்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு டால் வந்து அப்படியே நம்ம சாப்பாடுக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு சப்பாத்தி, பூரி, அதேமாரி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். சாப்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம உப்பு போட தேவையில்ல, அதை கடைசியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேவையான அளவு தண்ணி போட்டுரும். பருப்பு விசிலில் வேக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வறுவலும் கூட நம்ம செய்ய போகிறோம். அதாவது பருப்பு டால், முட்டை ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. குக்கர் தூக்கி போட்டுருவோம், மூடி போட்டு விசில் போட்டுருவோம். சரிங்களா? போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், முட்டையும் அங்கே வச்சுருக்குறோம். ஸோ பாருங்கள், முட்டையும் வச்சுருக்குறோம். ஸோ இப்போ அது வேகட்டும் ஒரு பக்கம். இது போட்டு வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், வாழைக்காவை கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில், ஏன்னா இங்கே பருப்பு மட்டும் தான் போடுறோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி குழஞ்சிரும். பருப்பு மட்டும் ஒரு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, இது 2 ரெடி ஆகிட்டோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாழைக்காய் தான், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம் கடையில். ஸோ 2 பேருக்கு மட்டும்தான். இதை வந்து நம்ம அழகாக பாருங்கள், இப்படி நல்லா வந்து நம்ம விருப்பம் ஏற்ற மாதிரி தான் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துகிட்டு நம்ம அழகாக பாருங்கள், இந்தமாதிரி தோல் எடுத்துருவோம். கட் பண்ணுறது நாங்கள் வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணுறோம், எங்கள் ஸ்டைலில். சில பேர் ரவுண்டாக போடுவாங்க, சில பேர் நீட்டாக எப்படின்னா செய்யலாம் வாழைக்காய் ஃப்ரை. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் பண்ணுறோம். இந்தமாரி நார்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குங்க. சரிங்களா? எடுத்து வச்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி இதை வெட்டிடுவோம். இது வந்து எப்போவுமே மார்னிங் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட போகும்போது அங்கே வந்து ஒரு வயசான பாட்டிமா வந்து விற்றுட்ருப்பாங்க. எல்லா கீரை நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நம்ம போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இந்தமாரி வயசானவங்களுக்கு நம்ம உதவி பண்ண மாதிரியே இருக்கும், வியாபாரம் பண்ண மாதிரியே இருக்கும், நமக்கும் பொருள் கிடச்ச மாதிரியே இருக்குன்ட்டு எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ நானும் போய் கேட்டேன். இந்த வாழைக்காய் வந்து ஒரு வாழைக்காய் 10 ரூபான்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கூடவே நாங்கள் வந்து கீரையும் வாங்கிட்டோம். ஸோ கீரை வந்து நாளைக்கு போடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வாழைக்காய் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாழைக்காய் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். இந்தமாரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் நாங்கள். இதே மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு பண்ண போகிறோம். அவ்வளோதான், 2 வாழைக்காய் தான் வாங்கினோம். நம்ம விருப்பம்தான். வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 வாழைக்காய் வாங்கிக்கலாம். நம்ம விருப்பம்தான். அழகாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம விருப்பப்பட்ட சைஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கர் இன்னும் விசில் வரப்போகுது. முட்டை பருப்பு டால் இன்றைக்கி பண்ணிக்கலாம். ஸோ 3 வகையான சமையல் இன்றைக்கி நடக்குது. நல்லா இந்த நாரெல்லாம் நல்லா எடுத்துருங்க. இது பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேகும் போது சாஃப்டாக இருக்கும் நல்லா. இல்லைன்னா அது நாரோடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி முறமுறப்பாக வரும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நார் எடுத்து சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே வந்து இது வாழைக்காய் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதேமாரி தான் இதையும் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போய் பாருங்கள் நீங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். சிம்பிளான முறையில் செஞ்சுருப்போம். இதுவும் அதே மாதிரி தான். பாருங்கள், முட்டை கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
குக்கர் போட்டாச்சு. வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்கு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கழுவி வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து முட்டை வேகுது, குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வாழைக்காய் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கழுவி வச்சுட்டோம். கழுவி வச்சப்போ நம்ம எப்படி செய்வோன்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம வந்து வாழைக்காய் கழுவி வச்சாச்சு. நம்ம வந்து அடுப்பில் இந்த பேனும் வச்சுட்டோம். பேன் கொஞ்சம் காயிட்டோம். காய்ஞ்ச பிறகு பண்ணலாம். பாருங்கள், முட்டை வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். குக்கர் தூக்கி அந்த பக்கம் போட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பேன் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ தான் சூடாகுது பேனு. இப்போ எண்ணெயை ஊற்றிப்போம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சூப்பராக. அவ்வளோதான். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணலாம், எப்படினா கட் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருவோம். கடுகு போட்டுருவோம் பொரியறதுக்காக. ஓகேவா? முட்டை இன்னும் வெந்துன்னு தான் இருக்குது. ஓகே, இது அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணிவிடுவோம். கடுகு பொரியுது இப்போது. புரியுது. ஓகே, இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வாழைக்காவை அப்படியே போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் மக்களே. சிம்பிளான முறையில் வாழைக்காய் ஃப்ரை காரசாரமாக இருக்கும். முட்டை வந்துட்டுருக்கு. குக்கர் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சாப்பாடு வந்து காலையிலே பண்ணி வச்சுருக்கோம். காலையிலனா இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி தான். இப்போ வந்து நம்ம இது காம்போ மாதிரி பண்ணுறோம். ஸோ பருப்பு டாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை. ஸோ சூப்பரான காம்பினேஷன் இது. நல்லா நம்ம வந்து கடலெண்ணெய், நாங்கள் கடலெண்ணெய் தான் வாங்கி பண்ணுவோம். நீங்கள் இருக்கிற எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலெண்ணெய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் வாங்கினது மந்த்ரா கடலெண்ணெய், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை அருமையாக வருது. இப்படியே வேகட்டும். முட்டை வந்து இன்னும் வேகட்டும். பாருங்கள், இன்னும் வந்துட்டோம். குக்கர் வச்சாச்சு. இது பார்த்துக்கலாம். நல்லா இது பண்ணிச்சு. இப்போ கொஞ்சம் வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம் தேவையான அளவுக்கு. தனியாத்தூள், சீரகத்தூள், சில்லி பவுட்ரு எல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. நம்ம மொத்தமாக ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் வாங்கி நம்ம போட்டுருக்கோம். நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா எப்போவுமே இந்த பொருள் சேர்த்துங்க, வாசனையும் சரி சுவையும் கூட்டி கொடுக்கும். பாருங்கள், 2வது விசில் வரப்போகுது. முட்டை வேகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. வாழைக்காய் ஃப்ரை நல்லா. இப்போ நீங்கள் கூட காரம் பார்த்துக்குங்க. உப்பெல்லாம் போட்டிருக்கோம். காரம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு விருப்பம்தான். தேவையான அளவு காரம் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லைட்டாக தெளிச்சிருக்கிறோம். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது மக்களே. பாருங்கள், நல்லா இந்த இதெல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா இந்த காயில் ஒட்டணும். சரிங்களா? நல்லா ஒட்டணும். பாருங்கள், நீங்கள் பார்த்தாலும் தெரியும். இப்போது நல்லா ஒட்டிட்டு பாருங்கள். ஓகே, 3வது விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வேகட்டும் கூட மூடி வச்சுருவோம். வந்து முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடலாம். ஒன்று உடஞ்சி வெளியே வந்துடுச்சு. ஆஃப் ஆகிடலாம். ஆஃப் ஆகிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். அது வரைக்கும் இது வந்து வாழைக்காய் அப்புறம் வேகட்டும். இன்னும் ஒரு விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ முட்டை வச்சு தனியாக வச்சுக்கணும். பாருங்கள், 4 விசில் வந்தாச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். குக்கரை கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம உரிக்கலாம். ஏன்னா இப்போ சூடாக இருக்கும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ உடனே முட்டையை உரிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு தனி பாத்திரம் எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து அந்த பாத்திரம் தனியாக போட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை ஊற்றி இது பண்ணிக்கிட்டால் சரியாக போயிடும்.
இப்போ முட்டைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். சரிங்களா? முட்டை வந்து அங்கே தனியாக வச்சாச்சு. மசாலா ரெடி பண்ணுறோம் வறுக்கிறதுக்கு. குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டாச்சு. இது 3 போட்டோம். என்னென்னா இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலாக்கு ரெடி பண்ணுறோம். சரிங்களா? எலுமிச்சை பழம் தேவை தான், அது தேவை கிடையாது. இதுக்கு வந்து இது 3மே போதும், சூப்பராக இருக்கும். சில்லி பவுட்ரு கூட சேர்த்துங்க கலருக்காக, இல்லை கேசரி பவுட்ரு கூட சேர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இது மட்டும் தான் செஞ்சுருக்கிறோம். இதுவே போதும். சிம்பிளான முறையில் அழகாக இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள், வாழைக்காய் வந்து வெந்துட்டுருக்கு. குக்கர் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. 4 விசில் ஆஃப் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். வந்து முட்டையை வந்து அங்கே கழுவிட்டுருக்குறாங்க. அந்த எடுத்துகிட்டு முட்டையை உரிக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ மசாலாவுக்கு வந்து நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா லைட்டாக கிரேவி மாரி பண்ணிக்க போகிறோம். முட்டை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெந்துட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா மூடி இருக்கோம், அது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், மூடி போட்டுக்கிட்டே தெரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த முட்டைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு. முட்டையை அதில் போட்டு அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதில் நம்ம என்ன போட்டிருக்கோன்னா உங்களுக்கே தெரியும், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு சேர்த்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே முட்டை வேக வச்சுருக்கோம் ரொம்ப. அது வந்து இப்போ இது வந்து வெறும் நம்ம அதை வறுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ காட்டுறோம். ஒரு 4 முட்டை மட்டும் போட்டு வச்சு காட்டுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. குக்கர் இன்னும் எடுக்கலை, ஓஸ் அழுகிறதுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்குறோம். ஸோ இது ரெடி ஆன பிறகு நம்ம அதை அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாவில் ஊறப்போகுது, ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வாழைக்காய் எடுத்துடலாம். வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இதை இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், முட்டையை வறுத்துக்கலாம். ஸோ இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, இந்த வாழைக்காய் மட்டும் தனியாக பண்ணது. அதேமாரி இந்த முட்டை ஃப்ரை பண்ணதும் தனியாக வீடியோ நம்ம வந்து வாழைக்காவும் முட்டையும் வந்து தனியாக வீடியோ பண்ணியிருக்கிறோம். வீடியோ செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான். இது வந்து எல்லா சாதத்துக்கும் செட் ஆகும். அதாவது தயிர் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதம், இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது சூப்பராகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ அதேமாரி பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வறுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வீடியோக்காக ஒரு 4 மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அவ்வளோதான் மக்களே. சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம அப்புறம் திருப்பி போடுவோம், ஏன்னா அது கொஞ்சம் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் அது மூடி வச்சுருவோம். சரிங்களா? நம்ம அதுக்குள்ளே வந்து குக்கரில் இருக்க பருப்பு டாலை பார்த்துருவோம். இப்போ குக்கர் இங்கே எடுத்து வச்சாச்சு. விசில் எடுத்துடுவோம். ஓசை நல்லா அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஆஹா புகை. அடடா, பருப்பு வாசனை சூப்பருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இருக்கு, ஜூம் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? நல்லா எப்படி சுட சுட புகை வச்சு பாருங்கள். பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டிருக்குறோம். பச்சை மிளகாய் போடக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் வடிகட்டிக்குவோம்.
அவ்வளோதான், தண்ணி வடிகட்டியாச்சு. இது வந்து ஏற்கனவே நல்லா குழஞ்சி தான் இருக்குது. ஏன்னா இது கடையணும்னு அவசியம் இல்லை, அப்படியே குழஞ்சி தான் இருக்குது. ஏன்னா குக்கர் இல்லையா, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கழிச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். நாங்கள் போட்டு கடைஞ்சிக்கிறோம். நீங்கள் உப்பு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி கூட போட்டுக்கலாம், கடையும் போது போடணும் அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா 1-2மா கடைஞ்சிக்குங்க. ஏன்னா இந்த பருப்பு கொஞ்சம் தெரியணும். சுத்தமாக கடைஞ்சிட்டோம்னா இந்த மிக்சியில் அரைச்ச மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. சும்மா 1-பாதியமாக நம்ம வந்து கடைஞ்சிப்போம். கடைஞ்சிக்கிட்டோம். ஓகே பாருங்கள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து அப்படியே போடுவாங்க, அப்படியே போட்டுக்கலாம். இதுவே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தாளித்து போட வேண்டியது தான். இந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு, நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. முட்டையை தூக்கி அங்கே வச்சாச்சு. அது இவங்க ஏன்னா இப்போ இங்கே தாளிக்க போகிறோம். அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ தாளிப்பு வச்சாச்சு. ஜூம் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான், பாருங்கள் தாளிப்பு. நாங்கள் தாளிப்புலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். சில பேர் வீட்டில் கடாய் இருந்தால் கூட பண்ணிக்கலாம், சின்ன கடாய் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எண்ணெய் கொதிக்கிட்டோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது 3 நம்ம போட்டுட்டு அப்படியே தாளித்து ஊற்ற வேண்டியது தான். காஞ்ச மிளகா எதுக்காகனா கொஞ்சம் காரத்துக்காக, தேவைப்படுறவங்க எவ்வளோ வேணும் சேர்த்துக்குங்க, தப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த முட்டையும் வாழைக்காயும் காரமாக தான் இருக்கும், ரொம்ப காரசாரமாக பண்ணியிருக்கிறோம். அதனால் பருப்பு டாலும் காரமாக பண்ணிட்டோம்னா அது ரொம்ப இதுவாக தெரியும், காரமாக தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா 2 மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு. சீரகம் கொஞ்சம் போட்டுப்போம். சீரகம் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பருப்பு டாலுக்கு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை கடைசியாக போட்டுக்கலாம், ஏன்னா இப்போ தீஞ்சிரும். இது வந்து இப்போ காஞ்ச மிளகா நம்ம போட்டுருவோம். அவ்வளோதான், 2 காஞ்ச மிளகா தான் போட்டுருக்கோம். அவ்வளோதான், நல்லா பொரியுது. நல்லா இப்போ தெரிய பாருங்கள், நல்லா கலஞ்சி வச்சு பாருங்கள். அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டாச்சு. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்க, நல்லா இதாக இருக்குது, ரெடியாக இருக்குது, சூப்பராக. இப்போ அப்படியே ஊற்றி வேண்டியதான். சூப்பரான பருப்பு டால் ரெடி. பாருங்க, சூப்பர், ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுடும். இன்னும் 1 நிமிஷம் தான். இது அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்ற வேண்டியதான். இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு டால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக பண்ணியாச்சு. பாருங்கள், முட்டையும் ரெடி ஆகிடுச்சு, இதுவும் ரெடி ஆகிடுச்சு, டாலும். பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் ஒரு நிமிஷம் முட்டை எடுத்து தட்டில் வச்சுட்டோம்னா நம்ம சாப்பாடுக்கு பரிமாறிக்கலாம். அருமையான சாப்பாடு ரெடி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அழகாக ஒரு பிளேட்டில் பரிமாறிக்கலாம். அருமையான இருக்குது, சூப்பரான. பாருங்கள், இப்போ காம்போ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான பருப்பு டால், வாழைக்காய் ஃப்ரை, முட்டை ஃப்ரை, சூப்பரான அது ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். 3மே சூப்பரான காம்போ இன்றைக்கி. பருப்பு டால், வாழைக்காய் ஃப்ரை, முட்டை ஃப்ரை. ஸோ தொடர்ந்து நம்முடைய கட்டுறது சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம்.